சேலம் சந்தைகளுக்கு மாம்பழங்களின் வரத்து இந்த ஆண்டு குறைவாகவே உள்ளன. அதனால் கடந்த ஆண்டை விட விலை சற்று அதிகரித்துள்ளன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த ஆண்டு வரத்து குறைவாக இருப்பதற்கான காரணங்களாக என்னென்ன சொல்லப்படுது? விவரங்கள். சேலம் மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரை குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் மாம்பழம் வருவது வழக்கம். அதேபோல் சேலம் மாவட்டத்திலும் நங்கவள்ளி, சங்ககிரி, வாழப்பாடி, அயோத்தியாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாம்பழம் விவசாயம் செய்யப்படுகிறது. இங்கு இருந்து மாம்பழங்கள் சேலம் மார்க்கெட்டிற்கு வருவது வழக்கம். இந்த ஆண்டு குறிப்பாக உரிய நேரத்தில் மழை பெய்யாத காரணத்தினால் மாம்பழம் வரத்து மிகவும் குறைந்திருக்கிறது, விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலையில் மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய மாம்பழங்களினுடைய வரத்தும் ரொம்பவும் குறைந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் நாளொன்றுக்கு 40 டன் முதல் 50 டன் வரை வந்து கொண்டிருந்த மாம்பழம் இந்த ஆண்டு 10 டன்னுக்கும் குறைவாகவே வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நாம் மேலும் மாம்பழ வியாபாரியிடம் நம்ம பேசலாம். இந்த மாம்பழம் வழக்கமாக இப்போ எதனால் இந்த மழை வெயில் மட்டும்தான் காரணமா, வேற எதனால் குறைஞ்சிருக்கு? இந்த ரெண்டு தான் காரணம் சார். மாம்பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வரத்து குறைவதுக்கு பார்த்தோன்னா கிளைமேட் கண்டிஷன் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நமக்கு செட் ஆகாதது தான் இந்த மாம்பழ விளைச்சல் குறைவதற்கு காரணம். விலை இதனால் அதிகரிச்சு. ஆமாம், போன வருஷம் ஒரு 100 ரூபாய்க்கு விற்ற பழங்கள் இந்த வருஷம் 140, 150 ரூபா வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு. 40லேருந்து 50% வரைக்கும் இந்த வருஷம் விலை உயர்ந்ததாக இருக்குது. எல்லா வகையான மாம்பழமும் மாம்பழங்கள் எல்லா வகையான மாம்பழங்களும் வருது, ஆனால் குறைவான அளவே வருது. ஒரு 10% தான் இந்த வருஷம் விளைச்சல். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மட்டும் தான் விளைச்சல் இருக்குது. அதனால் குறைந்த அளவே தான் மாம்பழங்கள் வருது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையினால் மாம்பழங்கள் ஏதாவது வரத்து அதிகமாக இருக்கா? இல்லை, இது மழையினால் எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. மரங்கள் காப்பாற்றிக்கலாம், அவ்வளோதான். அந்த இதுதான் தவிர வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் தவிர இதனால மாம்பழ விளைச்சல் எந்த மாற்றமும் இப்போ பெய்கிற மழையினால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. மாம்பழ சீசன் வழக்கமாக தொடங்குற காலத்தை விட இந்த லேட்டாக தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நீடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜென்ரலாக மாம்பழ சீசன் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 தொடங்கும். ஜூலை மாதம் எண்டு ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் வரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீசன் தொடங்கினதே ஏப்ரல் 15க்கு மேலே தான் சீசன் தொடங்குனுச்சு. முடிகிறது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக முடிஞ்சு ஜூன் 15க்குள்ளார சீசன் முடிஞ்சிடும். அதாவது முக்கியமான ஜாதி ரகங்கள்லாம் வரத்து குறைஞ்சிரும். இப்போ குறிப்பாக மாம்பழம் விலையும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, டிமாண்டாக தான் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மாம்பழம் கிடைக்கல, டிமாண்டாக தான் போகுது. நல்லபடியாக வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்குது. விவசாயிகளுக்கு தான் இந்த வருஷம் பெரும் பாதிப்பு. இங்கே மாம்பழ விவசாயி நம்ம பேசுனதை கேட்டோம். குறிப்பாக மாம்பழ விலையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 50% அளவுக்கு உயர்ந்திருக்கு. சுமார் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய 1 கிலோ மாம்பழம் 150 ரூபாயா அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆண்டு மிகவும் காலதாமதமாக தொடங்கின இந்த மாம்பழ சீசன் விரைவில் முடிவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு தான் மாம்பழ விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.